திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 19 புறங்கூறாமை. அறங்கூறான் அல்ல செயினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறநெறிகளை பின்பற்றாது தீய செயல்கள் செய்பவரே ஆயினும் பிறர் பற்றி புறங்கூறாது வாழ்ந்தாலே சிறப்பு மிக்கதாகும். அறனழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை. ஒருவரிடம் நேரில் பொய்யாக நகைத்து புகழ்ந்து பேசுவதும் அவர் இல்லாத இடத்தே அவர் பற்றி புறம் பேசுதலும் அறத்தை அழித்து தீய செய்கைகளை செய்தலை விடவும் தீமையானது. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்த்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். காணும் போது ஒன்றும் காணாதபோது வேறொன்றுமாய் புறம் பேசி பொய்யாய் வாழ்தலை விட சாதல் என்பது அறம் கூறும் உயர்வை தரும். கண் நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின் நோக்காச் சொல். கண் எதிரே நேரடியாக ஒருவரின் குறைகளை கடுமையாக சொல்லிவிடலாம். ஆனால் விளைவுகளை ஆராயாமல் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் உண்மையாட் காணப்படும். பிறர் குறித்து ஒருவர் புறம் பேசும் சிறுமையே அவர் அறமற்ற இழிபண்பினர் என்பதை காட்டிவிடும். பிறன்பழி கூறுவான் தன்பழி யுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். ஒருவர் பிறர் மீது புறங்கூறுபவரெனில் அவரது தீய செயல்களையும் கண்டறிந்து ஆராய்ந்து அவற்றுள் கொடியனவற்றை பிறராலும் எடுத்து கூறப்படும். பகற் சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகச் சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். இனிமையாய் உறவாடி நட்பை வளர்க்காதவர்கள் நட்பு கெடும் விதமாய் புறம்பேசி சுற்றம் நட்புகளையும் பிரிந்திடச் செய்துவிடுவர். துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. உற்ற நண்பர்களின் குற்றங்குறைகளை புறம் பேசி தூற்றும் இயல்புடையவர்கள் அவ்வாறு பழகிடாத அயலாரை குறித்து என்னதான் பேசமாட்டார்? அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பிறர் மீது பழி சுமத்தி புறங்கூறுபவருடைய உடலைச் சுமப்பதை இந்த நிலம் ஓர் அறமாக கருதியே தாங்கிக் கொள்கின்றதோ? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீ தூண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறரது குற்றங்களை காண்பது போல் தன் குற்றங்களையும் உணர்ந்து புறம் பேசாத ஒருவரின் நிலை பெற்ற வாழ்விற்கு துன்பம்தான் வருவதுண்டோ?